ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சப்பாத்திக்கான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா மலாய் சாப்ஸ் தான். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் இந்த மாதிரி வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். இந்த விதை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 6 போல் முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். இதுக்கு நடுவில் நான் 1/2 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். நான் சாதா தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன், சுடு தண்ணி கிடையாது. இப்போ இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இந்த கேப்பில் இதுக்கு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 போல் ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மராட்டி மூக்குன்னு சொல்லுவாங்க, அதை நான் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மராட்டி மூக்கு இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணணும். அண்ட் பார்த்து கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணுங்கள். ஏலக்காய் எண்ணெயில் போட்ட உடனே வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 போல் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணக்கூடாது. இந்த ரெசிபிக்கு மெயினே இந்த கலர் தான், அதனால் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணாதீங்க. இது கூடவே ஒரு விரல் சைஸ் இஞ்சியை இந்த மாதிரி நல்லா தூள் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு 10 போல் பூண்டு எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எண்ணெயிலே சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே ஆகணும். இப்போ இந்த மாதிரி நல்லா சாட்டே ஆகினே இருக்கும்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் மிளகு மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். இது நல்லா சாஃப்டாக வதங்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சோயாலாம் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. இதை நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இதை பிழிஞ்சிடுங்க. அப்போ தான் நம்ம மசாலாவில் போடும்போது அது நல்லா மசாலாவெலாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதனால தான். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பாதாமும் வெள்ளரி விதையும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மசாலா கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம சாட்டே பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு
இது நல்லா வந்து எல்லாத்தோடவும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அன்னாச்சி பூ, அப்புறம் அந்த மராட்டி மொக்கு, ஏலக்காய், அதெல்லாம் வந்து இதிலேருந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இது ஃப்ளேவர் வரைக்கும் தான் நம்மளுக்கு தேவை. இது வந்து நம்ம வந்து கூட சேர்த்து அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். நான் வந்து கீழே ஒரு பவுல் வச்சுருக்கேன். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இது வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்மளுக்கு தேவை. அதனால் நான் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். ரொம்ப வந்து திப்பியாக இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி வந்து நல்லா இருக்காது. க்ரீமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது அதே பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். இப்போ கீ வந்து நல்லா வந்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டு நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து க்ரீமியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், இல்லைனா மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சீரகம், நெய்லாம் வந்து இந்த பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகும்போதே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து நம்ம வந்து சாட்டே பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து நல்லா வந்து திக்காகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், லைட்டாக வந்து மேலெலாம் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் காரம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம போட்டிருக்க ஸ்பைசஸ் ஒண்டி தான், வேறு எந்த காரமும் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணவே கூடாது. இப்போ இது நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே தண்ணியில் போட்டு பிழிஞ்சு வச்சுருக்க சோயாவை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக வந்து இது வந்து க்ரீமியாக வந்து ரெடி ஆகிட்டு வருது. இது கொஞ்சம் திக்காகணும். இந்த மாதிரி நல்லா வந்து திக்கானதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து திக்காக இருக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட குக் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சோண்டு எடுத்து நான் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அண்ட் சுவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சோயா மலாய் சாப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். மேலே வந்து
நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நான் வந்து சர்வ் பண்ணுறேன். நீங்களும் வந்து சப்பாத்தி கூட நான் கூட சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பபாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.